ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சேவிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 டாபிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதை அப்ளை பண்ணிட்ட பிறகு அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற பற்றியும், அந்த ஸ்டேட்டஸ் பாசிட்டிவாக போயிட்டுருக்கா இல்லை நெகட்டிவாக போயிட்டுருக்கா அப்படின்றத பற்றியும் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்ப்போம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, டிஎன்இஜே வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலுமே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்ற இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுளில் போய்ட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் எந்த நம்பர் போடணும் அப்படின்னா, உங்களுக்கு அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரிண்ட் ரிசிப்ட். சரிங்களா, இந்த ஒப்புகை சீட்டில் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், டிஎன் 520, டிஎன் 420 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி அப்படி இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகன் நேம், ஜெண்டர், கரண்ட் அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா, அங்கே எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கீழே பாருங்களேன், ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதுவே நீங்கள் நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸை அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஐ செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக டிப்டி தாசில்தார் செக் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் கொடுத்துருவார், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரீமார்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அப்ளிகேஷன் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராக்ரஸ், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதுவே அப்ளிகேஷன் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரிஜெக்ட் ஆக போகுது. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஒன்று ரிஜெக்ட் ஆக போகுது, இல்லைன்னா ரிட்டன் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்படி ரிஜெக்ட் ஆனாலும் சரி ரிட்டன் வந்தாலும் சரி அவங்க ரீசன் மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இப்போ சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேவா, அதுவே அப்ளிகேஷன் ரிட்டன் வந்துருச்சுன்னா அவங்க ரீசன் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இல்லை, பிக்சர் குவாலிட்டி கிளியராக இல்லை, ஸோ நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ரிட்டன் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பிக்சர் குவாலிட்டி கிளியராக எடுத்து நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணி திரும்ப நீங்கள் பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, இதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. அப்ளிகேஷன் ரெக்கமெண்டட்னா உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, உங்களோட சர்டிஃபிகேட்டும் சீக்கிரமாக அப்ரூவல் ஆகி வந்துடும் தான் அர்த்தம். சரிங்களா, அதுவே அப்ளிகேஷன் நாட் ரெக்கமெண்டட்னா ரிஜெக்ட் ஆர் ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ உங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டை போய் டவுன்லோட் பண்ணுறீங்க. அதே வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பருன்ற இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நம்பரை இங்கே போட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும். சரிங்களா, செகண்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் நம்மளோட சைனை எப்படி டிஜிட்டலாக இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டாக் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்களா, சிக்னேச்சர் ஆன் டாக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு ஓப்பன் கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்களா, சிக்னேச்சர் ஆன் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கே காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மாக நினச்சிக்கோங்க. இங்கே சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் உங்களுடைய சைனை டிஜிட்டலாக நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஆட் சைன் இருக்குது பார்த்தீங்களா,
அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் சிக்னேச்சர் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ஆடுன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்களோட சிக்னேச்சரை மொபைல்லே அப்படியே டிஜிட்டலாக நீங்கள் போட போகிறீங்க. சரிங்களா? ஸ்மார்ட் சேவிங். இப்போ இதுதான் என்னோடய சிக்னேச்சராக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து எவ்வளோ டார்க் வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் டார்க் ஆகும். ஓகேவா? பண்ணிவிட்டு டிக்கு அப்படின்னு இருக்குல்லையே, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து வந்துருச்சு. சரிங்களா? அதை அப்படியே டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டுக்கும் உங்களோட சிக்னேச்சருக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கத்தில் வச்சுருவாங்க உங்கள் சைனை. அப்படி பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன தெரியுமா காட்டும், உங்கள் பிடிஎஃப் இந்த மாதிரி காட்டும் உங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டும் உங்கள் சிக்னேச்சர் இந்த மாதிரி மர்ஜ் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே கொஞ்சம் உங்கள் சிக்னேச்சருக்கும் இந்த சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் கொடுக்கணும். சரிங்களா? உங்கள் ஃபைல் நேம் ஏதாவது போட்டுக்கோங்க, சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன அது காட்டுது அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபோனில் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸுன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த சிக்னேச்சருங்கிற பிடிஎஃப் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுக்கு நீங்கள் என்னென்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னே இங்கே இப்போ உங்கள் ஃபைல்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள், சிக்னேச்சர் பிடிஎஃப். இப்போ நான் போட்ட சிக்னேச்சர் பிடிஎஃப் வந்து இங்கே சேவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் இன்சர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் பண்ண ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் உங்கள் டவுட்டை. சரிங்களா? நான் ஆல்ரெடி வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.